ஒன்றிய அரசின் சமூக நீதிக்கு எதிரான கல்வி உரிமைக்கு எதிரான நீட் தேர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கட்சி போராட்டம். முறைகேடு நீட்டு தேர்வில் முறைகேடு ரத்து செய் நீட்டு தேர்வை ரத்து செய். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டமானது நீங்க நடத்திட்டு வந்தீங்க. இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக? அதாவது நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி தமிழ்நாடு முழுக்க மாணவர்கள் போராடி கொண்டிருந்தோம். தமிழ்நாடு அரசாங்கம் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பியது. ஆனால் எந்த வகையிலும் அந்த சட்ட திருத்தத்தை ஒன்றிய பாஜக அரசாங்கம் அமுல்படுத்தலை. இப்போ சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய நீட் தேர்வு முடிவுகள் அந்த நீட் தேர்வினுடைய குளறுபடிகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்க முடிகிறது. ஃபிசிக்ஸில் ஒரு மார்க் எடுத்த ஒரு மாணவர் என்னென்னா நீட் நுழைவுத் தேர்வில் 720 மதிப்பெண்கள் எடுக்க முடியுது என்பதுனா நம்முடைய கல்வி முறைய மோசடியை அப்பட்டமாக வெளிப்பாடு எடுத்திருக்கின்றது. நீட் தேர்வு என்பது தேர்வே கிடையாது, அது ஒரு சூதாட்டம் என நம்ம எல்லாம் பேசிட்டு வந்தோம். இன்றைக்கி கேம்பிளிங் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்தியாவுடைய கல்வித்துறையை சீரழிக்கக்கூடிய வகையில் நீட் தேர்வு இருப்பதனால அந்த நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்கின்றதை வலியுறுத்தியும் இந்த ஆண்டு கல்வியாண்டு மாணவர் சேர்க்கை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்தியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தமிழ்நாடு முழுக்க நாங்கள் போராட்டம் நடத்தி வருகின்றோம். அதன் ஒரு பகுதியாக மத்திய சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம். இப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த கேஸ் ஆனது மூவ் ஆகியிருக்கு. ஸோ இதுக்கான நீதி கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமாக எந்த விதமான மக்களுக்கு புறம்பான சட்டங்கள் எதுவும் நீதிமன்றத்தாலேயோ அல்லது சட்டமன்றத்தாலேயோ நடக்க போகிறதில்ல. மக்கள் போராட்டங்களால் மட்டும்தான். அது மைனாரிட்டியா அல்லது சிறு குழுக்கள் போராட்டங்களால் இல்லை, அது பெரிய அளவுக்கான மக்கள் போராட்டங்கள் மூலம்தான் மக்களுக்கு புறம்பான அநீதியான சட்டங்கள் நீக்கப்படும். மக்களுக்கு மேலே எதுவும் இல்லை. மக்கள் போராட்டங்கள் வலுக்கும் போது எந்த சட்டமாக இருந்தாலும் அது நீக்கப்படும். அதை நம்ம விவசாய போராட்டத்தில் நம்ம பார்த்தோம். நீட் என்ற போர்வையில் பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் நிறைய குளறுபடி, அந்த வினாத்தாள் லீக் ஆனது, அது விற்பனை செய்தது, இது மிகப்பெரிய ஒரு மோசடி இன்றைக்கி நீட்டால் நடைபெற்றிருக்கிறது. இதனால் படித்த மருத்துவ மாணவர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாக இன்றைக்கி ஆகிட்டு இருக்குது. அதை தடை பண்ண சொல்லி தான் நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். இளைஞர்களோட மாணவர்களோட அக்கறை கிடையாது. அவங்களுடைய நோக்கம்லாம் கார்ப்பரேட்டு பெரும் முதலாளியுடைய லாப நோக்கத்தோடு தான் அவங்க இந்த நீட்டை கொண்டு வந்திருக்காங்க. சாதாரண ஏழை எளிய மக்கள் படிக்கக்கூடிய, அவங்க படித்து முன்னேறணுன்ற ஒரு அடிப்படை கொள்கை அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க மேல்தட்டு பிராமண ஆதிக்க சக்தியோடு தான் அவங்க அவங்களுடைய கொள்கை அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய கட்சி அப்படி தான் இருக்குது. கல்வி என்பது அனைவருக்கும் பொதுவாக கிடைக்கணும். கல்வி வியாபாரம் ஆகக்கூடாது. சாதாரண மக்களுக்கும் கல்வி கடைக்கோடி மக்களுக்கும் போய் சேரணுன்றது தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கை லட்சியம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். நீட் தேர்வுன்றது உள்ள வந்ததுக்கு காரணமே பணம் இருக்கிறவர்கள் எல்லாம் மருத்துவர் ஆகிட முடியாது, மருத்துவர் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போ தேர்வு தாள்லாம் கசுகிறது, வெளியே லீக் ஆகுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கடந்த இந்த ஒரு நீட்டு வந்ததுலேருந்து இந்த போட பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்குதா ஒருவேளை? அதாவது இந்த நீட் தேர்வில் மிக முக்கியமான சூட்சமானன்னா இந்தியாவினுடைய உயர்கல்வி ரொம்ப மிக முக்கியமானது. உலகம் முழுக்க வியாபாரம் நடத்தக்கூடிய ஒரு சந்தையாக உயர்கல்வியை பன்னாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்கள் பார்க்கிறார்கள். அப்போ இந்தியாவுடைய மக்கள் தொகையும் இந்தியாவில் உயர்கல்வியில் பெறக்கூடிய எண்ணிக்கை மிக முக்கியமான எண்ணிக்கை. அப்போ இந்த உயர்கல்வியில் இருக்கக்கூடிய ஆர்வத்தை இந்த நுழைவுத் தேர்வு மூலியமாக லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடமாக தேர்வுகள் இருக்குது, இந்த நுழைவுத் தேர்வு இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு 25 லட்சம் மாணவர்கள் நுழைவுத் தேர்வு எழுதுகிறாங்கன்னா ஒருத்தர் நுழைவுத் தேர்வு சேர்ந்து படிக்கிறதுக்கே 1 லட்சம் ரூபாயிலேருந்து 10 லட்சம் 18 லட்சம் 20 லட்சம் வரைக்கும் போகுது. கொஷின் பேப்பர் 30 லட்ச ரூபாய்க்கு விற்கிறான்னு சொல்கிறானுங்க. அப்போ எவ்வளோ கோடி பணங்கள் இந்த நுழைவுத் தேர்வு முறையில் இந்த சந்தையில் இருக்குதுன்னு பார்க்க முடியும். அப்போது உயர்கல்வியை ஒரு வியாபார சந்தையாக மாற்றி பன்னாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களும் கல்வி வியாபாரிகளும் கொள்ளை அடிப்பதற்காக தான் ஒன்றிய பாஜக அரசு மாற்றிருக்கிறது. எனவே இது கல்வி வியாபாரம் நடத்தக்கூடிய ஒரு களமாக மாறுகிறது.
இரண்டாவதாக இந்த மருத்துவத்துறை என்பது என்னன்னா, நீங்கள் வந்து +1 +2 வந்து அடிப்படையான அவங்க படிக்கக்கூடிய இயற்பியல், வேதியியல், உயிரியல் அல்லது கணிதம் இதில் இதை படிக்கிறாங்க. இயற்பியல், வேதியியல், உயிரியலுடைய மதிப்பெண் வைத்து தான் நம்ம வந்து மாணவர்கள் வந்து மருத்துவத்துக்கு தேர்வு முடியும். இங்கே வந்து உங்களுடைய இயற்பியல் படிப்போ, வேதியியல் படிப்போ, உயிரியல் படிக்கிற மதிப்பெண்லாம் ஒரு மதிப்பெண் கிடையாது. வெறும் நுழைவுத் தேர்வு மட்டும்தான் என்று சொன்ன பார்த்தீங்கன்னா, இந்த கல்வி முறையே அவ்வளோ போகஸான கல்வி முறையாக மாறி இருக்கின்றது. உண்மையிலே வந்து இன்றைக்கி நீட் நாம் எதிர்க்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு தகுதியான மாணவர்களை உருவாக்குறது மேலாக இந்திய நாட்டில் கூடிய 10 பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஆளுமையை, மன வலிமையை சிதைக்கக்கூடிய தேர்வு முறை நீட். கிட்டத்தட்ட எல்லா நுழைவுத் தேர்வுகளும் அப்படி தான் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த கல்வி முறையில் பயிலக்கூடிய ஒரு மாணவ மாணவிகள் அவங்களுடைய மன வலிமையோடு நீங்கள் வந்து மருத்துவராக கூட ஆக முடியாது. எனவே நமக்கு இந்தியாவில் கூட புகழ்பெற்ற மருத்துவர்களாகலாம் சரி, தமிழ்நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற மருத்துவர்களாகவும் நீட் தேர்வு முறை இல்லாத போது படித்து வந்தவர் தான் இன்றைக்கி வந்து அதில் வந்து சிறந்து விளங்குகிறார்கள். ஏன்னா நீட் தேர்வு என்பது வந்து ஒரு சூதாட்டம். இது வந்து இந்திய கல்வி முறையை சிதைக்கக்கூடிய செயல், இந்தியாவினுடைய மனித வளத்தை சூறையாடக்கூடிய ஒரு திட்டமாக இருப்பதனால முற்று முதலாக நீட் தேர்வு நம்ம வந்து ரத்து செய்யணும்னு சொல்கின்றோம். தமிழ்நாட்டுக்கு ஏன் விலக்கு வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்குறோம்னா, தமிழ்நாடு தான் கட்டமைப்பில் சிறந்ததாக இருக்குது. உங்களுக்கு வெள்ளாமை விளைஞ்சி நிற்கும் போது அதில் மாடு மேய வந்துச்சுன்னா முதல்ல விரட்டுறது அந்த நிலத்துக்கு சொந்தக்காரராக தானே இருப்பார். ஆகவே தான் இங்கே நாங்கள் வந்து கட்டமைப்பு பலமாக இருக்கிறதுனால இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு வேணாம், அதுக்கு விலக்கு கொடுங்கன்னு கேட்குறோம். ஆனால் இன்றைக்கி என்ன இருக்குன்னா, அது சமூக நீதிக்கு எதிரானது, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கட்சி போராடி கொண்டே இருக்குது. முதன்மையாக மார்க்சிஸ்ட் கட்சி இதுக்காக குரல் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி என்ன வந்துச்சுன்னா, இந்தியா முழுவதும் இருக்கிற மாணவர்களோட எதிர்காலம் சீர்குலைக்கப்படுங்கிற அளவில் அதில் மால் ப்ராக்டிஸும் பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே இந்த மருத்துவ கல்வி அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி நாங்கள் ஏற்கனவே சொன்ன அடிப்படையில் இது நடக்குது. ஆகவே தான் இது இந்தியா முழுவதும் இது தடை செய்யப்படணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் வந்து இப்போது மொபைல் எல்லாம் நீங்கள் ஆப்லாம் பார்த்துருந்தீங்க, லூடோ விளாட்லாம், நீங்களே செஸ் விளாட்லாம். லூடோவில் வந்து தாயம் போகிறீங்க, செஸ்ஸு நீங்கள் போகிறேன்னா என்ன அர்த்தம்? மிஷின் தான் டிசைட் பண்ணதுக்காண்டி உன் அறிவு டிசைட் பண்ணலை. ஸோ நீ வந்து ஒரு ஃபிசிக்கலாக வந்து செஸ் போர்டை வச்சு நான் செஸ் விளையாடுறதுக்கும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் செஸ் விளையாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது வந்து சூதாட்டம். நீ வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வச்சு விளையாடுறது வந்து சூதாட்டம். நீ 6 போட போறியா இல்லை நீ சோல்ஜர் எடுத்து வைக்கிறியான்றதெல்லாம் ஆப்போசிட்டில் இருக்கிறது அவன் ஃபிக்ஸ் பண்ணுறான், எதிரில் இருக்க மிஷின் செட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி சூதாட்டம் தான் இந்த நுழைவுத் தேர்வு முறை. ஸோ இந்த கொஷின் பேப்பர் சிஸ்டமே வந்துன்னா ஒரு கேம்பிளிங். இது அந்த கேம்பிளிங் உள்ள நீ 720 எடுத்தாலும் 7 மார்க் எடுத்த நீ அதுக்கு சூதாட்டத்தில் நீ வந்து எவ்வளோ ஜெயிப்பணும் உனக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா, எனக்கு தெரியாது. அது சூதாட்டம் முறையாக இருக்குது. சூதாட்டம் வேணான்னு சொல்கிறோம் நம்ம. அந்த சூதாட்டம் தான் நீட்டு. எனவே தான் நம்ம வேணான்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரைட்ஸ், மாநிலங்களுக்கு உரிமை இருக்குது. அந்தந்த மாநில அரசுகள் தான் கல்வி வந்து மாநில பட்டியல் தான் இருந்தது. இப்போ வந்து கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டு போட்டாங்க நெருக்கடி காலத்தை ஒட்டி போடுது. எனவே இப்போ மீண்டும் மாநில பட்டியல் வரணும் நம்ம சொல்கிறோம். அது மாநில சுயாட்சியோட சம்மந்தப்பட்ட விஷயமாக நம்ம பார்க்குறோம். அது முக்கியமானது. அதே மாதிரி நீங்கள் பாருங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் 36 அரசு மருத்துவக் கல்லூரி இருக்குது. 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் நீங்கள் சூதாட்டத்தில் வந்தவர்கள் வந்து உள்ள நுழைய முடியும்னா அப்போ படித்து வரவங்களுக்கு என்னவா இது இருக்குது? இதுதான் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. ஓகே, எல்லா சட்டங்களும் கொண்டு வரும்போது அவங்க சொல்கிறதுங்கிறது இந்த காரணத்துக்காக தான், இதுக்காக தான் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா விஷயத்தையும். உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, அரசாங்கமே நெல்லை கொள்முதல் பண்ணும்போது விவசாயிக்கு உரிய விலை கிடைக்க மாட்டேங்குது. ஆகவே தனியார்கிட்ட அவங்க சொல்கிற விலையை கொடுத்து விற்றுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லி தனியாரையும் உணவு தானிய உற்பத்தியில் கொண்டு வந்தாங்க. அதை போல தான் இதுவும். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் என்ன இருக்குன்னா, தனியார் நிறுவனங்கள் கொள்ளையடிப்பதற்கு ஒரு சட்டம், அதில் 85% வந்து ஜிஎஸ்டியில் இந்த நீட் தேர்வுக்கான கோச்சிங் சென்டர் கட்டணும். அப்போ வருமானம் அரசாங்கத்துக்கு. ரெண்டாவது என்ன இருக்குது அப்படின்னா, அதுக்குள்ளே ஜிஎஸ்டி மட்டும் இல்லை, தனியார் நிறுவனங்கள் கொள்ளையடிக்கிறதுக்கு இதில் வழிவகுக்கும். ஆகவே அவங்க சொல்கிறது ஒன்று, அதுக்கு பின்புலத்தில் இருக்கிறது அரசாங்கத்துக்கு வருமானம், தனியார் நிறுவனங்கள் கொள்ளையடிக்கிறது. இது ரெண்டும் தான் அதுக்குள்ளே இருக்கிற உள்நோக்கம்ங்கிறது தான்.